நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 26 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:15. ட்ரம்பினுடைய இந்த போர் அமெரிக்காவால ஆயுதங்கள் சப்ளை பண்ண முடியல. முக்கியமாக ஏவுகணை மறைப்பான்கள், இடைமறைப்பான்கள். ஏன்னா அதுதான் இவங்களுக்கு முக்கியம். பல இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஈரான்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இடைமறிப்பான்கள் இல்லாத காரணத்தினால ஏவுகணை விட்டா வந்து நேரடியாக விழுது. அது மட்டுமல்ல, இடைமறிப்பான்களை வந்து ஹேக் பண்ணுகின்றார்கள் ஈரான். இதன் காரணத்தினால தற்பொழுது போர் நிறுத்தம் என்று ட்ரம்ப் வந்திருக்கிறார். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் நடத்துங்க, ஹை பட்டன் நடத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பார்ப்போம். இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு குறைந்ததால் ஈரான் மீதான பெரிய தாக்குதல்களை ட்ரம்ப் நிறுத்தி வைத்தார் என்று நியூயார்க் டைம்ஸ் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கிறது. கையிருப்பு குறைந்தே விட்டது. ஈரானுக்கு எதிரான போரை அதிகரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இன்று அறிவித்திருக்கிறது. தனது உயர்மட்ட ஆலோசகர்களுடனான சந்திப்பின் பொழுது எழுந்த இந்த கவலைகளை தொடர்ந்து பதட்டத்தை அதிகரிக்கின்ற தனது திட்டங்களை ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருக்கின்றார். காரணம், திருப்பி அடிச்சா தாங்க முடியாமல் இருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை தொடுக்க முடியும், ஆனால் அவர்களிடம் உள்ள இடைமறிப்பு ஏவுகணைகள் தீர்ந்து விட்டன என்று நியூயார்க் டைம்ஸ் மேற்கோள் காட்டிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில ஈரான் மீதான தாக்குதல்களில் தங்களுக்கு தொடர்பில்லை என்று குவைத் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுல ஏதோ நடந்திருக்கிறது. குவைத்தும் பஹ்ரைனும் இரகசிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை சொல்கின்றது. இந்த மாத ஆரம்பத்தில் ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது குவைத்தும் பஹ்ரைனும் ரகசிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன என்றால், ஒன்று அவர்களுடைய ராணுவ நிலைகளை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்கி இருக்கணும், அல்லது இவர்களுடைய ராணுவம் என்னடா கொட்டி கிடக்கிறது, பில்லியன் கணக்கான ராணுவ சாதனங்களை அமெரிக்கா விற்றிருக்கிறது குவைத்துக்கும் பஹ்ரைனுக்கும் கோடிக்கணக்காக. ஆகவே அதன் மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது குவைத்தும் பஹ்ரைனும் பதறி கொண்டிருக்கின்றன. இந்த ரகசிய விஷயம் வெளியில வந்து விட்டது என்று பதறி கொண்டிருக்கின்றன. இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று விவரித்த அமெரிக்காவுக்கான குவைத் தூதுவர் ஷேக் அல் ஜைன் அல் சபா இந்த மறுப்பை சொல்லியிருக்கிறார். குவைத் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஒரு அறிக்கையில் இவ்வாறு தூதர் சொல்லுகிறார். குவைத் அரசு ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைகளிலும் பங்கேற்றல். ஏற்கனவே ஈரான் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் குவைத் நேரடியாக ஈரானுக்கு அடித்து என்று கேள்விப்பட்டா மீண்டும் அடித்து துவைத்து விடும் என்ற காரணத்தினால் குவைத்தும் பஹ்ரைனும் தற்பொழுது பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு அண்டை நாட்டுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு தனது நிலப்பரப்பை பயன்படுத்தவும் அது அனுமதிக்கவில்லை என்று குவைத்தும் பஹ்ரைனும் சொல்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல முஸ்லிம் நாடுகள் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்த அமெரிக்காவும் அதன் பத்திரிகைகளும் தற்பொழுது முயல்கின்றன. அல்லது உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய வான்பரப்பில் இருந்தும் நிலப்பரப்பில் இருந்தும் அனுமதி அளித்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த விவகாரம் குறித்து அறிந்தவர்களை மேற்கோள் காட்டிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை, பஹ்ரைனும் குவைத்தும் ஜூலை மாத ஆரம்பத்தில் ஈரானுக்குள் இருந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் மற்றும் பிற இராணுவ தளங்களை தாக்குவதற்காக இரகசியமாக போர் விமானங்களை அனுப்பியதாக சொல்கிறது. தெஹ்ரானுக்கு எதிராக இரு நாடுகளும் நடத்திய முதல் அறியப்பட்ட நேரடி பதில் தாக்குதல்கள் என்று இது விவரித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் இலக்குகள் குறித்த உளவு தகவல்களையும் தற்காப்பு வான் பாதுகாப்பையும் வழங்கியதாக அந்த அறிக்கையை சொல்கிறது. அதோடு அவர்கள் எழுதுகின்றார்கள், இதனை முழுமையாக சரிபார்க்க முடியவில்லை என்று ஒரு இக்கண்ணாவையும் அதில் போட்டிருக்கின்றார்கள். ஈரான் தனது சமீபத்திய பதிலடி தாக்குதல்களில் பெரும்பாலானவற்றை பஹ்ரைன் மற்றும் குவைத் மீது குவித்து வைத்திருக்கிறது. இவ்விரு நாடுகளிலும் உள்ள முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கி அளித்திருக்கிறது. இந்த இரு அரபு நாடுகளும் ஒப்பீட்டளவில் சிறிய விமானப்படைகளை கொண்டிருந்தாலும் பதிலடி இல்லாமல் தொடர்ச்சியான தாக்குதல்களை அனுமதிக்க விரும்பவில்லை என்று அந்த பத்திரிகை சொல்கிறது. பஹ்ரைன் அரசாங்கம் இந்த அறிக்கை குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பரந்த மோதல் இப்பொழுது 5வது மாதத்தில் இருக்கிறது. இதற்கு தெளிவான தீர்வு எதுவும் தென்படவில்லை. தற்பொழுது ஆயுதங்கள் இல்லாத காரணத்தினால், இடைமறிப்பான்கள் இல்லாத காரணத்தினால் நிறுத்தி வைத்திருப்பதாக அதிகாரிகள் சொல்கின்றார்கள். வளைகுடா அரபு நாடுகள் குறிப்பிடத்தக்க பாதிப்புகளை சந்தித்துள்ளன என்பது எல்லோருக்கும் தெரியும். அங்க இருந்து வீடியோக்களை வெளியில விடுகின்றார்கள் இல்லை, எடுத்து வெளியில விட்டாலும் அவர்களை ஜெயிலில் போட்டு விடுகின்றார்கள்.
ஹோமோஸ் நீரிணை வழியாக எண்ணெய் மற்றும் ஏற்றுமதியில் தடைகள் தொடர்ந்து இருக்கின்றன. உள்கட்டமைப்பு சேதம், பொருளாதார நெருக்கடி என்பன தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை படைகள் இராணுவ வரலாற்றில் மிகவும் நுட்பமான நடவடிக்கை என்று நிபுணர்கள் விவரிக்கின்ற ஒரு தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றன என்று ரகசிய தகவல்கள் வருவதாக இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஈரான் மீதான தரைவழி தாக்குதல் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று தெரியாது. பலத்த பாதுகாப்புடன் கூடிய அணுசக்தி தளங்களில் இருந்து ஈரானின் எஞ்சியிருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை என்று நியூயார்க் போஸ்ட் பத்திரிகையின் அறிக்கை சொல்கிறது. இது எவ்வளவு தூரம் அமெரிக்காவுக்கு சாத்தியம் அல்லது அமெரிக்காவுக்கு பிரச்சனை வரும், அமெரிக்க படைகள் அங்கு போய் புதைந்து விடும் என்று பல இராணுவ ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இராணுவ திட்டமிடல் பற்றி நன்கு அறிந்த அதிகாரிகள் சொல்லும் பொழுது இஸ்பஹான், போடோ மற்றும் நதான்ஸ் நகரில் உள்ள பிகாக்ஸ் மலை போன்ற தளங்களை தாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான தரைப்படைகள் தேவைப்படும் என்று தி போஸ்ட் பத்திரிகை சொல்கிறது. படைகள் கன்னிவடிகளை தாண்டி செல்ல வேண்டும். அழிக்கப்பட்ட சுரங்க நுழைவாயில்களை தோண்டி எடுக்க கட்டுமான குழுக்களை கொண்டு போக வேண்டும். பெரிய பாதுகாப்பு அரண்களை பாதுகாக்கவும் ஈரானின் எதிர்த்தாக்குதலுக்கு எதிராக ஒரு தடுப்பு படையை நிலைநிறுத்தவும் வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் ஒரு சிறிய சிறப்பு நடவடிக்கை குழு அந்த யுரேனியத்தை மீட்கும். ஆனா யுரேனியம் இல்லை என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உளவு பிரிவு சொல்லுகிறது ஈரானிடம் யுரேனியம் இருக்கிறது என்று. ஆனால் ஈரான் அணுப்பொருட்களை குறைந்தபட்சம் தற்பொழுது அவர்களிடம் உள்ளவற்றை எடுப்பதற்கான சாத்தியமான வழி ஒரு இராணுவ நடவடிக்கை என்று நினைப்பதாக தற்பொழுது அமெரிக்க அதிகாரிகள் யோசிக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை. மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் அணுசக்தி விவகாரங்கள் மீதான திட்டத்தின் துணை இயக்குனர் யோசப் ரோஜஸ் கூறும் பொழுது எவ்வாறாவது அந்த அணு பொருட்களை வெளியில் எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா யோசிக்கிறது. ஆனால் தரைவழி தாக்குதல்கள் சாத்தியமா என்பதுதான் மிக பிரச்சனை. இது இராணுவ வரலாற்றில் மிகவும் நுட்பமான நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கும். போட்டி நிறைந்த சூழல்ல இராணுவ ஆயுதங்கள் மற்றும் சுமையுள்ள கடினமான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் என்று இராணுவ ஆய்வாளர் ஜோசப் ரோஜஸ் தெரிவிக்கின்றார். பெரிய தாக்குதல்களுக்கு முன்னர் ஈரான் 20,000 ராத்தல்களுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருந்ததாக சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. 60% வரை அது செறிவூட்டப்பட்டதாக இருக்கிறது. இது ஆயுத தரவு அளவிலிருந்து ஒரு சிறிய தொழில்நுட்ப படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் முந்தைய வான்வழி தாக்குதல்கள் இருந்த போதிலும் அந்த ஆயுத குவியலின் பெரும்பகுதி இடிபாடுகளுக்கு அடியிலோ அல்லது பலப்படுத்தப்பட்ட சுரங்கங்களிலோ அப்படியே இருப்பதாக அமெரிக்கா நம்புகிறது. சீல் டீம் 6 சில்வர் ஸ்குவாட்டன், 2வது ரேஞ்சர் பட்டாலியன் மற்றும் கதிரியக்க பொருட்களை கையாளும் இராணுவத்தின் 21வது ஆயுத கம்பெனி ஆகியவை இதில் சம்பந்தப்பட்டு அதனை தோண்டி எடுக்க இது சாதாரணமான விஷயமா? ஈரானுக்குள்ள போய் அவர்களுடைய மலைக்கு அடியில போய் தோண்டி எடுக்க யோசிக்கிறார்களாம். ஈரானின் பேரழிவு ஆயுதங்களை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்தப் போவதாகவும் அவர்கள் சொல்கின்றார்கள். வெள்ளை மாளிகையின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி ரிச்சர்ட் கோல்பாக் குறிப்பிடும் பொழுது இது மிகப்பெரிய சவால். அனைத்து இடங்களையும் சுற்றி ஒரு பாதுகாப்பான எல்லையை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே அங்க போய் விழுந்த ஏர்போர்ஸ் ஒருத்தரை திருப்பி எடுக்கிறதுக்கு, விமானிய திருப்பி எடுக்கிறதுக்கு எத்தனை விமானங்கள் அழிக்கப்பட்டன. என்னடா அது எல்லாம் மண்ணுக்குள்ள போய் டயர் எல்லாம் சிதைந்துட்டு மேல தூக்க முடியாம போயிட்டு வெடி வச்சு தகர்த்து விட்டுட்டு வெளியில வந்தார்கள். ஆகவே இது போய் யுரேனியத்தை எடுக்கிறது என்று சாதாரணமான விஷயம் இல்லை. சுரங்கங்களில் கனிவடிகள் இருக்கும். வெடிபொருட்களை கொண்டு இஸ்பஹானை பலப்படுத்தி வரும் ஈரானுடைய நிலைமையை சமாளிக்க வேண்டும். தற்போதைக்கு திடீர் தாக்குதலுக்கான எந்த அம்சமும் இல்லை. இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. யுரேனியம் எங்கே இருக்கிறது என்று தங்களுக்கு தெரியும். ஈரானியர்களுக்கும் அவை எங்கே இருக்கிறது என்று தெரியும். எனவே அவற்றை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும். அணுசக்தியை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று, அணுசக்தி திட்டத்தை கையாள வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது. ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாம் முடங்கி போயிருக்கின்றன. ஜூன் மாத புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடங்கி போயிருக்கிறது. தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள், கப்பல் போக்குவரத்து மற்றும் இடைக்கால பிரச்சனைகள் மீது தற்பொழுது அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தால் மத்திய கிழக்கு முழுவதிலும் மோதல் விரிவடையும் என்று
ஈரான் இராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானிய பகுதிக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் ராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்தால், இப்ப 2 நாள் ஓய்வில் இருக்கிறார்கள், போர் நிறுத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது ஒரு தளம்பலாக இருக்கிறது. பிராந்திய மோதல் கணிசமாக விரிவடையும் என்று ஈரானின் ஆயுத படைகள் எச்சரித்துள்ளன. வாஷிங்டன் இஸ்ரேலோடு கைகோர்த்து வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தினால் போரின் புவியியல் பரப்பு மத்திய கிழக்கு முழுவதிலும் தவிர்க்க முடியாமல் அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் முகமது அக்ரமினியா தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் ஓமான் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஹோர்முஸ் நிலையிலே மாற்றம் இல்லை என்று ஈரான் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையின் போக்குவரத்து நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், பாதுகாப்பான கடல்வழி பயணத்திற்கான வழிமுறைகள் குறித்து ஈரான் மற்றும் ஓமான் துணை வெளியுறவு அமைச்சர் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெஹ்ரான் சொல்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்காயும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஈரானிய அதிகாரிகளுக்கும் ஓமான் தூதுக்குழுவினருக்கும் இடையே துணை வெளியுறவு அமைச்சர் மட்டத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் தெஹ்ரானில் நடைபெற்ற பல சுற்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இருதரப்பு கடல்சார் ஆலோசனைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மூலோபாய இந்த நீர்வழிப்பாதை வழியாக பாதுகாப்பான கடல்வழி போக்குவரத்தை நிர்வகிப்பதற்கான ஓமானும் ஈரானும் பகிரப்பட்ட கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டு வழிமுறைகளை நிறுவுவதில் இந்த ஆலோசனைகள் கவனம் செலுத்தி இருப்பதாக பாக்காயி குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக அமைந்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் அமெரிக்கா இது போர் நிறுத்தமா அல்லது ஆயுதங்களை சேகரிப்பதற்கான ஒரு நிலைமையா என்பது தொடர்பாக தெரியவில்லை. இஸ்ரேல் இந்த போருக்குள் நுழைந்தால் மீண்டும் இஸ்ரேலிய நகரங்களும் முக்கியமான தளங்களும் துறைமுகங்களும் தாக்கப்படும் என்றும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப ரஷ்யாவும் சீனாவும் முழுமையாக ஈரானுக்கு சேட்டலைட் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் துல்லியமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இவ்வாறான நிலைமையில் இப்பொழுது ஒரு மந்தமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. 2 நாள் அடிபாடியில் ஒரு மந்தமான நிலைமை காணப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடைபெற போகிற தரைவழி தாக்குதலுக்கு உடனடியாக சாத்தியமே இல்லை. ஏனென்றா ஈரானுடைய இப்ப ஈராக் மாதிரியோ அல்லது வேறு இடங்கள் ஆப்கானிஸ்தான் மாதிரி இவர்கள் போய் இறுகி போய் விடுவார்கள். அதே போல ஈரானும் மிகப்பெரிய புவியியல் சார் அமைப்பை கொண்ட காரணத்தினால அமெரிக்க படைகள் அங்கு நிலைத்து நின்று தாக்கி அழித்து யுரேனியத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பில்லை. தற்பொழுது நிலைமை இவ்வாறு இருக்கிறது. நல்லது நண்பர்களே, மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.